வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு பிரெட் டோஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரெட் ஸ்லைஸில் வெண்ணெய் தடவி தவாவில் வச்சுருக்கிறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மேலாப்பில் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி கொஞ்சமாக சர்க்கரை தூவி எடுத்துக்கோங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வெண்ணெய் தடவி வைக்கிறேன். வெண்ணெய் தடவின பக்கம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் டோஸ்ட் ஆகும். இது திருப்பி விட்டுருங்க. இது பிரியாத மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே பால் சேர்க்க போகிறேன். பால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அரை கப் எடுத்துருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. 1/4 கப்பை இப்போ இதுக்கு மேலே சேர்த்துட்டேன். பால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ப்ரெட்டுக்குள்ளே நல்லா இழுத்துரும். இந்த சைடில் இருக்க பால்லாம் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா ப்ரெட்டு நல்லா இழுத்துக்கிடும். இப்போ இதை திருப்பி விட்டதுக்கப்புறமா மீதம் இருக்க பாலை இது மேலே நல்லா ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு பால் இழுக்குதோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு ப்ரெட்டை திருப்பி போடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக பால் சேர்த்திங்கன்னா உங்களால் திருப்பி போட முடியாது. அரை கப் பால் பார்த்திங்கன்னா ஒரு செட் ப்ரெட்டுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் ஊற்றுனாங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது தயாராகிருச்சு. இப்போ இது தயாராகிருச்சு. இதை நான் தவாலேருந்து எடுத்துடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக, அதே நேரத்தில் ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது கோதுமை ப்ரெட்டில் பண்ணியிருக்கிறேன். இதுவே நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க வீட்டில் இனிப்பு சாப்பிட்றோன்னு கேட்குறப்ப ப்ரெட்டும் பாலும் இருந்தால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.